வணக்கம், என் பேர் விக்னேஷ். நான் வந்து எஸ்எல்ஆர் எனர்ஜின்ற ஒரு பயோசிஎன்ஜி ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் கடலூர் மாவட்டத்தில் பெத்தாகுப்பம்ன்ற ஒரு கிராமத்தில். நான் என்னோடய ஸ்கூலிங் எல்லாமே நான் வந்து நெய்வேலியில் ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் என்னோடய காலேஜ் வந்து அமிர்த விஸ்வ வித்யாபீடமில் வந்து நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் படித்தேன். இந்த எரிபொருள்களை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கவனித்தேன். என்னென்னா, இந்தியாவோட எரிபொருள் தேவையை நம்ம வந்து இந்தியா வந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கதாகவும் ஏற்றுமதி பண்ண முடியல, இந்தியாவோட தேவைக்கே வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ண முடியலன்றும் நான் படித்தேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இந்தியாவோட எரிபொருள் தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறேன்னு நான் படிக்கும்போது பயோகேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. பயோகேஸை வந்து நம்ம ஏன் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்கேலில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஐடியா வந்து நான் வந்து பிச் பண்ணேன். நான் பிச் பண்ணும்போது பயோ சிஎன்ஜி பிளான்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மி, தமிழ்நாட்டில் சுத்தமாகவே கிடையாது. இந்தியாவில் வந்து பயோ சிஎன்ஜி ஃபேக்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை பிச் பண்ணும்போது சரி நம்ம பண்ணலாம், நல்ல அட்ராக்டிவான பிஸ்னஸாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்து தொழிற்சாலைகளாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பயோ சிஎன்ஜி கொடுக்கலான்ற ஐடியா மூலமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2019 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் 2021 செப்டம்பரில் தான் முடிஞ்சுது. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போய் பேங்க் மேனேஜரை நம்ம கேட்கும் போதே அவங்க என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்டை காமிங்க, ஒரு மாட்டு சாணம் போட்டால் இவ்வளோ கேஸ் வருன்றது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு. நமக்கு இதை வந்து காமிக்கிறதுக்கு சரியான வந்து நமக்கு எந்த ஒரு பயோகேஸ் பிளான்ட்டும் நமக்கு தமிழ்நாட்டில் இல்லை. போய் ஆமாம் சார் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ட் ஓடுது, சாணியை போட்டால் நமக்கு வந்து இவ்வளோ கேஸ் வரும் அப்படின்னு நம்ம காமிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இதுக்கான லோன் கிடைக்கிறதுக்கே நான் பேங்க் மேனேஜர் கூட்டிகிட்டு நான் வந்து குஜராத் போய் இங்கே பாருங்க சார், இந்த மாதிரி ஒரு அகமதாபாத்தில் இந்த மாதிரி ஒரு சிஎன்ஜி பிளான்ட் இருக்குது, இந்த மாதிரி அவங்க வந்து மாட்டு சாணம், மரவள்ளி கிழங்கு வேஸ்ட்டு, சுகர் கேன் ஃபேக்ட்ரிலேருந்து வர ப்ரெஸ்மெண்ட்லாம் போட்டு கேஸ் எடுக்கிறாங்களா ஒரு கூட்டு போய் காட்டு கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 7 மாதம் டைம் ஆயிடுச்சுங்க சார். ஸோ 2019 கடைசியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து திருப்பி 2020 கோவிட்ல வந்து ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஸோ 2021 இந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாட்டு சாணத்தையும் மரவள்ளி கிழங்கு வேஸ்ட்டு, சுகர் கேன் ஃபேக்ட்ரிலேருந்து வர ப்ரெஸ்மெண்ட் இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து கேஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கேஸ் எடுத்தது பிரச்சனை இல்லை, கேஸை விற்க முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் என்னோட ஃபேக்ட்ரி இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு 2021 ஒரே ஒரு சிஎன்ஜி வண்டி கூட இல்லை. என் கேஸை உற்பத்தி பண்ணிட்டேன், நான் எங்கே போய் விற்கிறதுங்க? ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் போட்டால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து விறகு கட்டையை தான் போட்டிருக்கிறாங்க, அது வந்து உட்ஸை தான் போட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து உட்ஸோட காஸ்ட் கம்மி, அது கொடுக்குற கலோரிஃபிக் வேல்யூ எரிபொருள் சக்திக்கும் அதுக்கு வர காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சீப்பராக இருக்குது. இன்றைக்குமே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுமே அவங்களோட பர்னர்ஸையும் அவங்களோட ஃபர்னேஸையும் எரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து சிஎன்ஜியால் புது ப்ராடக்ட்டை கொண்டு போய் அவங்ககிட்ட என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல. 2021 ஸ்டார்ட் பண்ணது, நான் வந்து 2022 வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சிஎன்ஜிக்கான டிமாண்ட் வந்து சென்னை, கர்நாடகாவில் இருக்க கோலார், திருப்பதி, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ரைஸ் ஆரம்பிச்சு. திருப்பதியிலேருந்து வந்து 2 நாள் வெயிட் பண்ணி என்கிட்ட கேஸ் எடுத்துகிட்டு போன நாட்கள்லாம் இருக்குது. அன்றைக்கி என்கிட்ட வருவாங்க, திருப்பதியிலேருந்து வருவாங்க, வண்டி வந்து நின்று என்கிட்ட 2 நாள் நின்று வெயிட் பண்ணி சென்னையிலேருந்து வந்து காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. 2021 ஒரே ஒரு சிஎன்ஜி வண்டி கூட இல்லாத கடலூர் மாவட்டம் இன்னைக்கு வந்து 2024 கிட்டத்தட்ட 4 டன் சிஎன்ஜி வந்து கடலூரில் வந்து விற்கப்படுது. ஸோ வந்து சிஎன்ஜிக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரே ஒரு வண்டி கூட இல்லாத கடலூர் மாவட்டம் பாண்டிச்சேரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி வண்டி, 6லேருந்து 10 பஸ் மட்டுமே சிஎன்ஜியில் வந்து கடலூர் மாவட்டத்திலையும் பாண்டிச்சேரிலையும் ஓடிட்டு இருக்குங்க. நாங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறோன்றதை ஒரு விரிவாக சொல்லிடுறேன். நாங்கள் வந்து மாட்டு சாணம், மரவள்ளி கிழங்கு வேஸ்ட்டு, சின்ன சேலத்துலேருந்து மரவள்ளி கிழங்கு வேஸ்ட்டு, பால் வேஸ்ட்டு, கோழி எரு, அப்புறம் வந்து சுகர் கேன் ஃபேக்ட்ரிலேருந்து வர கரும்பாலை அழுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கரும்பாலை அழுக்கு இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு பயோ டைஜஸ்டர் வச்சுருக்கோம் சார். அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7000 கியூபிக் மீட்டர், அதாவது 70 லட்சம் லிட்டர் தண்ணி கொள்ளளவு கூடிய அந்த டேங்க்கில் நாங்கள் வந்து தினமும் 20லேருந்து 100 டன் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கலவையை நாங்கள் உள்ளே போட்டு அந்த டேங்க்ல போட்டு மக்க வைப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா 1 டன் மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோ கேஸ் தான் கொடுக்கும் நமக்கு, வெறும் 20 கிலோ கேஸ் தான். நான் என்னோட ஃபேக்டரியோட உற்பத்தி சக்தி பார்த்தீங்கன்னா 3000 கிலோவுக்கு நீங்கள் வந்து மாட்டு சாணம் தேவைப்படுச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 டன் மாட்டு சாணம் தேவைப்படும். ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 கிலோ தான் போடும். அப்போ ஒரு நாளைக்கு 150 டன் மாட்டு சாணம் உங்களுக்கு தேவைன்னா 1500 மாடுகளை பிடிக்கணும். எப்படி சார், எப்படி 1500 மாடுகளை எப்படி நம்ம பிடிக்க முடியும் சொல்லுங்கள்? தினமும் 150 டன் மாட்டு சாணத்தை எடுத்து வந்து 3000 கிலோ கேஸ் பண்ணுறதுன்றது சாத்தியமான செயலே கிடையாது. அதுவும் மாட்டு சாணத்தில் பார்த்தீங்கன்னா
வைக்கோல், இன்னைக்கு வந்து அதிக அளவில் பிளாஸ்டிக்கு, மண் இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம உள்ளே போடும்போது நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து அந்த அளவு நம்ம ஃபேக்ட்ரி வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம அதர் ரா மெட்டீரியலும் கொண்டு வந்து நம்ம இதை போட்டு 45 நாள் அந்த டேங்க்ல வந்து மக்க வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 45 நாள் தான் நம்ம டெய்லி போட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம போட டெய்லி நம்ம கேஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் நமக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ பயோ கேஸ் எடுத்து நம்ம அப்படியே வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாம். அது அந்த அளவுக்கு ஃபீஸிபிள் கிடையாதுங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா மீத்தேன், அது எரியக்கூடிய தன்மை உடையதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அது வந்து எரிய முடியாத சக்தியோடது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரப்பதம், மாய்ஸ்சர், நைட்ரஜன், அப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது நம்ம டைரெக்டாக போய் நம்மளோட வண்டியில் இருக்க இன்ஜினில் நம்மளால் விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதம், கார்பன் டை ஆக்சைடு, அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து H2S இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளோட வண்டியில் இருக்க கார்பரேட்டர் இன்ஜின்லாம் வந்து பாதிப்படைய செய்யும் சார். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த பயோகேஸை உற்பத்தி பண்ணி அதில் இருக்க அந்த பயோகேஸை ஒரு ரிஃபைனரிக்கு கொண்டு போகிறோம். இந்த ரிஃபைனரியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மீத்தேனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம். மீதி இருக்க கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஈரப்பதம், அப்புறம் வந்து நைட்ரஜன், இதெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டு மீத்தேனை மட்டும், பியூர் மீத்தேன், அதாவது ஸ்வீட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பியூர் மீத்தேனை மட்டும் வெளியே எடுத்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஏன் கம்ப்ரஸ் பண்ணுறோன்னா கேஸை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அடைச்சிங்கன்னா நம்மளால் அடைக்க முடியாது. அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதிகமான வெயிட்டை வந்து நம்மளால் கொள்ளளவில் கொண்டு போக முடியும். ஸோ நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து பங்குக்கெலாம் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்பிஜி வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குறோம்னா கிட்டத்தட்ட வந்து 100 ரூபாய்க்கு மேலே கிலோ, வந்து 100 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த நீல கலர் சிலிண்டர் பார்த்துருப்பீங்க, அது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். அதோட கலரிஃபிக் வேல்யூ, எரியும் சக்தி பார்த்தீங்கன்னா வந்து 11,200 11,800 இருக்கும். ஆனால் இந்த சிஎன்ஜி வெறும் குப்பையிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த சிஎன்ஜியோட, அதாவது இந்த மீத்தேன் ஸ்வீட் கேஸோட எரிபொருள் சக்தி பார்த்தீங்கன்னா 12,500. அதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 72 ரூபா. வெறும் மாட்டு சாணத்துலேருந்து எடுக்கிறது நீங்கள் இன்னைக்கு உபயோகிக்கக்கூடிய டீசல், பெட்ரோல், எல்பிஜி, கெரோசின், உட்டு, இது எல்லாத்தோடையும் ரொம்ப எரிபொருள் சக்தியும் அதிகம், காசும் ரொம்ப கம்மிங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயோகேஸ் ப்ராஜெக்டை இப்போ நம்ம போடுற மாதிரியே 1977 ஒரு சின்ன கதை நடந்துச்சுங்க. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி வந்து முதல் இந்திய பெண் பிரதமராக இருக்கும்போது இங்கே கூட இருந்த செக்ரட்டரிஸ்லாம் பெண்களுக்கு நம்ம ஏதாவது வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் மேடம், நம்ம வந்து பெண்களுக்கான ஒரு இது கொடுக்கும்போது உலக அரங்கில் வந்து உங்களோட பேர் வந்து நல்ல பெருசாக வரும் அப்படின்னு சொன்னப்ப இந்திரா காந்தி சரி ஓகே என்ன பண்ணலாம், பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின் போது நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க. டவுரி பிரச்சனையே இருக்கட்டும், இல்லை வந்து அப்போ இருந்த பெண் வன்கொடுமையாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு கிரியேட்டிவாக ஒருத்தர் ஒன்று கொண்டு வந்தார். மேடம், இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பெண்கள், அதிகப்படியான பெண்கள் வந்து அவங்களோட வீட்டில் அடுப்படியிலே முடங்கி கிடக்குறாங்க. இன்றைக்கி வந்து அடுப்படிக்கு அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள், எரிபொருள் பார்த்தீங்கன்னா விறகு கட்டையை தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க காட்டிலேருந்து விறகு கட்டையை எடுத்தாந்து அதை சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுலேருந்து வர வாயு பார்த்தீங்கன்னா அந்த புகை வந்து அவங்க நுரையீரலை பாதிச்சு நிறைய பெண்கள் வந்து மரணிக்கிற பிரச்சனை இருக்குது. அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1970கள் 80களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு, அதாவது வந்து 100 வீடு இருக்குன்னா 50லேருந்து 60 வீட்டில் வந்து மாடுகள் இருந்துச்சு. மாடுகள் சாணம் போடுது. அந்த சாணத்தை பயன்படுத்தி நம்ம வந்து வீட்டுக்கு வீடு நம்மளே வந்து பயோகேஸ் தொட்டி ஒன்று கட்டி கொடுத்துருவோம், ஒரு கூண்டு ஒன்று அமைச்சு கொடுத்துருவோம் மானிய விலையில். அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு ஒரு ஸ்டவ் மானிய விலையில் கொடுத்துருவோம், ஸ்டவ்வுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம். அவங்களோட வேலை என்னன்னா தினமும் அவங்க 3 மாடு 4 மாடு வச்சுருக்காங்க. ஒரு மாடு வந்து 10 கிலோ சாணம் போடுதுன்னா அதை எடுத்து உள்ளே போட வேண்டியது தான். அது ஃபுல்லானோடனே வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை திறந்து விட்டுற வேண்டியதான். அந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, அவங்களோட எரிபொருளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குல்ல, இதை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னா அவங்க ஒரு ஃபண்டை எடுத்து அவங்களோட செக்ரட்டரிஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இந்திரா காந்தி வந்து 1900 அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சிலாம் வந்துச்சுங்க நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து 80ல் திருப்பி வந்து ஜனதா பார்ட்டி கவுந்ததுக்கப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வராங்க இந்திரா காந்தி. அப்போ வந்து அவங்க வந்து செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, நான் கொடுத்த ஃபண்ட் எப்படி ஆச்சு, இன்னைக்கு வந்து பெண்கள் இறப்பு விகிதம், நுரையீரல் பிரச்சனையால இருக்க இறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது எல்லா செக்ரட்டரிஸும் என்ன சொன்னாங்கன்னா இறப்பு விகிதம் அப்படியே தான் இருக்குது, குறையில அப்படின்னு. என்னங்க இவ்வளோ ஃபண்டு கொடுத்தோம், ஐடியா நல்ல ஐடியா, ஏன் இறப்பு விகிதம் குறையில, என்ன போட்டு நம்ம பயோகேஸ் பிளான்ட்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து செக்ரட்டரி சொன்னது நம்ம எல்லாம் கட்டி கொடுத்தோம், மானிய விலையில் கட்டி. இன்றைக்குமே நம்ம இப்போ நீங்கள் எல்லாரோட கிராமங்களில் சில தமிழ்நாடோட பார்த்தீங்கன்னா பீகார்லலாம் நிறைய இருக்குங்க, கோபர் தொட்டின்னு சொல்லி கட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அதில் வந்து சும்மா வந்து குப்பையெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம், கோபர் தொட்டின்னு கட்டி கொடுத்துருவோம். எல்லா கோபர் தொட்டியும் கட்டிட்டு மக்கள் அதில் வந்து குப்பையை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி விறகுக்கே போயிட்டாங்க. அப்படின்னோடனே ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங்
எல்லா மனிதர்களுமே எது வந்து சுலபமாக இருக்கோ அதுதான் பயன்படுத்துவோம். காசு கம்மியாக இருக்குது, அவனோட உடலுக்கான பிரச்சனைகளை வந்து இன்றைக்குமே வந்து டீசல்னால வந்து நமக்கு வந்து வெப்பமயமாதல் எல்லாமே இருக்குது. அதனால நம்ம டீசலை மாற்றிட்டு நம்ம வந்து எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறதோ எல்லாம் அதிகரிக்கல. இன்றைக்கும் வந்து டீசல் வண்டிகளோட விற்பனை அதிகமாயிட்டு தான் இருக்குது. என்ன காரணம்னா மனுஷன் எவ்வளோ சுலபமான ஒரு விஷயமா இருக்கோ அதை நோக்கி தான் போவோம். என்ன காரணம்னா 1 லிட்டர் தண்ணியை விறகு கட்டையால் எரிக்கிறத விட பயோகேஸால் எரிக்கிறது கம்மியாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் விறகு கட்டையை வந்து சூடு பண்ணுது, கொதிக்க வைக்கிறதுனா பயோகேஸ் கொதிக்க வைக்கிறது 20 நிமிஷம் ஆகுது. என்னங்க இது? அப்போ என்ன இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம் நம்ம இப்போ பயோகேஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டார். ஸோ ஓகே, பயோகேஸ் வந்து ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டு. ஒரு விறகு கட்டையோட அதோட தன்மை கம்மியாக இருக்குது. அப்போ ஏன் நான் வந்து இவ்வளோ பணத்தை போட்டு நான் அந்த பயோகேஸ் தொழிலை பண்ணுறேன்? நான் பயோகேஸ் தொழில் பண்ணல. நான் சாணி எடுத்து பயோகேஸ் உற்பத்தி பண்ணுறேனே தவிர பயோகேஸை நான் நேரடியாக விற்பனை செய்யவில்லை. பயோகேஸை நேரடியாக விற்பனை பண்ணுறது எந்த வகையிலையும் லாபகரமாக இருக்காது. பயோகேஸில் இருக்க மீத்தேனை நான் உற்பத்தி பண்ணுறேன், அதை விற்பனை செய்கிறேன். பயோகேஸை உற்பத்தி பண்ணி அதில் இருக்க மீத்தேனை தனியாக பிரிக்கலைன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் கிடையாது. பயோகேஸை கோபர் கேஸாகவே நம்ம பயன்படுத்தும் போது அதில் எந்தவித ஒரு லாபமும் கிடையாது. ஸோ மாற்றம் வந்து பயோகேஸை மீத்தேனா கன்வெர்ட் பண்ணுறதுல கொண்டு வரும். கெலோரிஃபிக் வேல்யூன்ற ஒரு விஷயம் இருக்குது. 1 கிலோ விறகு வந்து எவ்வளோ கெலோரிஃபிக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4500 5000 கிலோ கேலரிஸ் இருக்கும். ஆனால் பயோகேஸ், ரா பயோகேஸ், மாட்டு சாணத்துலேருந்து ஒரு ரா பயோகேஸோட கெலோரிஃபிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 4000, 3200, 4000 இவ்வளோ தான் கெலோரிஃபிக் வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு விறகு கட்டையை போட்டு நீங்கள் எரிக்க வைக்கிறத விட, அது ஒரு தண்ணியை சுட வைக்கிற டைமை விட நீங்கள் பயோகேஸை போட்டு, அதாவது மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு அதை கரைச்சி விட்டு அதுலேருந்து கேஸ் எடுத்து அது விட்டு எரியிற போது வரதை விட்டு கொதிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இவ்வளோ எஃபர்ட்டை மனுஷன் போடுறது வந்து அவன் விரும்பல. ஸோ திருப்பி அவன் விறகு அடுப்புக்கே மாறிட்டான்றதை பற்றி நம்ம பார்த்தோம். கோபர் கேஸ் திட்டத்தோட ஃபெயிலியரை பற்றி பார்த்தோம். நம்ம பயோகேஸில் பார்த்தீங்கன்னா 4 மூலப்பொருட்கள் இருக்குது. இவ்வளோ ஃபெயிலியரான ப்ராஜெக்டை நான் ஏன் எடுத்தேன்றதை பற்றி நீங்கள் பாருங்கள். என்னன்னா பயோகேஸில் வந்து 4 மூலப்பொருட்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மீத்தேன், அது வந்து 50% இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைட், மாய்ச்சர், அப்புறம் வந்து O2, N2 இப்படி மீதி இருக்கும். இதில் வந்து மீத்தேன் CH4ன்ற மட்டும்தான் எரியும் தன்மை கொண்டது, மீதி எல்லாமே வந்து எரியும் தன்மை இல்லாதது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிஃபைனரி வச்சு இந்த மீத்தேனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி நான் வந்து பங்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தோம் எவ்வளோ மாட்டு சாணம் ஒரு நாளைக்கு தேவைப்படுது, எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 டன்லேருந்து 100 டன் குப்பைகளை நம்ம சேகரிச்சுட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கேஸை உற்பத்தி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வந்து மாற்று கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 230 மில்லியன் டன் க்ரூட் ஆயிலை வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். அதாவது இந்தியாவோட அந்நிய செலாவணியில் நம்ம அவ்வளோ பணத்தை நம்ம செலவழித்து துபாயிலேருந்தும் ரஷ்யாவிலேருந்தும் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் லைக் கத்தார், சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்தியா உற்பத்தி பண்ணுற மக்கும் குப்பையோட அளவு பார்த்தீங்கன்னா 80,000 டன்லேருந்து 1,60,000 டன் மக்கும் குப்பையை நம்ம வந்து இந்தியா வந்து உற்பத்தி பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மக்கும் குப்பையை போடுறேன், அதுலேருந்து கேஸ் எடுக்கிறேன், அதை பியூரிஃபை பண்ணி சிஎன்ஜியாக மாற்றுறேன். அதை இந்தியா பண்ண முடியும். ஒரு பக்கம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட எரிபொருள் தேவைக்கு, இன்னொரு பக்கம் நமக்கு எரிபொருள் கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல், அது வந்து அந்த ரா மெட்டீரியலை நம்ம வந்து உதாசீனமாக போட்டுட்டு இருக்கோம். மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸோ ஓகே போடுற எல்லா குப்பையும் கொண்டு வந்து நம்ம கேஸாக மாற்றிட முடியாது. நான் என்ன பண்ணேன், கடலூர் மாவட்டத்தில் இருக்க குப்பை கிடங்குலேருந்து குப்பைகளை நான் எடுத்து வந்து போட்டேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதில் குப்பையில் இருக்க குப்பையை வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணுறதுல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிறது கிடையாது மக்கள், நம்ம எல்லாருமே. ஸோ அதில் இருக்க தேவையில்லாத பிளாஸ்டிக்லாம் வந்து என்ன பம்பை வந்து அடைச்சிக்கிச்சிங்க. ரொம்ப வந்து அதை நான் வந்து சிரமப்பட்டேன். அந்த குப்பையை போட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டு, ஐயா சாமி இந்த குப்பையே வேணான்னு சொல்லி நான் வந்து திருப்பி வந்து மாட்டு சாணத்துக்கும் மரவள்ளி கிழங்கு வேஸ்ட்டு இந்த மாதிரி கரும்பாலை அழுக்குக்கும் போயிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் எல்லாருமே குப்பையை போடும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டோம்னா நம்மளோட எரிபொருள் தேவை, அவ்வளோ எரிபொருள் தேவையை நம்மளாலே உற்பத்தி பண்ண முடியும். கிட்டத்தட்ட நான் 40,000ன்ற சும்மா நான் ஒரு ரொம்ப கம்மியான நம்பரே சொல்கிறேன். 40,000 டன் ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த மக்கும் குப்பையை எடுத்தால் வெறுமனே 20 கிலோ கேஸ் ஒரு டன்லேருந்து வந்தால் நம்மளால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8,000 டன் சிஎன்ஜியை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். அதாவது அது எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணணும்னா 10 லட்சம் லிட்டர் டீசலை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் டீசலை நம்மளால் வந்து இந்த மக்கும் குப்பை நம்ம சும்மா கொட்டுறோம் இல்லையா, அந்த குப்பையிலேருந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது ஒரு வகை. நம்ம வந்து குப்பையிலேருந்து எப்படி கேஸ் எடுக்கிறோன்றத பார்த்தோம். என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்னுமே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து டீசல் வண்டியை தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே
சிஎன்ஜி வண்டிகளுக்கான விற்பனை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 2020 2024 வரைக்கும் வருஷத்துக்கு 5 லட்சம் சிஎன்ஜி வண்டிகள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குங்க. இயற்கை எரிவாயுன்றது பூமியிலும் இருக்கு, அதுல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தஞ்சாவூர்ல நடந்த பிரச்சனைகள் பார்த்துருக்கோம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாற்றினதை பார்த்துருக்கோம். தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு அப்புறம் தான் அந்த கேஸை வந்து நம்ம எடுப்போம். அப்போ விவசாயத்துக்கு தகுந்த பூமியா அது மாறாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி உற்பத்தி பண்ணும்போது எந்த வகையான பாருங்க, வேளாண்மை பெருகும், மாட்டு சாணம் நமக்கு தேவைப்படுது, வேளாண்மை பெருகும், கேஸ் நீங்க வந்து எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாத கேஸ் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உரம். நீங்கள் கேஸ் எடுத்ததுக்கப்புறம் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கம்போஸ்டிங், ஆனரோபிக் கம்போஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. கேஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 45 நாள் அந்த டேங்க்ல மக்க வைக்கும்போது வெளியே வர உரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல உரமாக கிடைக்குது. நான் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்றது இந்த தருணத்தில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் அவங்க முன்னெடுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்கா பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு லோன் கொடுக்கறது வந்து ரொம்ப கடினமாகவே இருக்குது. இப்போ ஒரு மாலுக்கோ தேட்டருக்கோ நகை கடைக்கோ கிடைக்கிற லோன் ஈஸி, அவங்களோட அக்சசிபிலிட்டியை விட இந்த மாதிரியான நியூ ஏஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாகவே இருக்குது. என் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். 7 மாதம் நான் வந்து என் டைமை வந்து பேங்க் லோனுக்காகவே நான் வந்து செலவிட்டிருக்கேன். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் லோன் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு கோவிட் வந்துருச்சு. பேங்க் வந்து ஏங்க ப்ராஜெக்டை இன்னும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்க, ஏன் ப்ராசஸ் டெவலப் ஆக மாட்டேங்குது, ஏன் வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப தாமதம். ஃபஸ்ட்டு கோவிட் வந்துருச்சு, என்னால் வந்து பொருட்களை கொண்டு வர முடியல, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல, பேங்க்கும் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து பேங்க் ஃபண்டும் கரெக்டாக சரியான நேரத்தில் கிடைக்கல, பொருளும் கிடைக்கல, கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் நாங்கள் கோவிட்னால சிக்கிக்கிட்டோம். 2. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயோகேஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் முறையாக இனோகுலம் இன்கல்கேஷன் சொல்லுவாங்க. இனோகுலம் உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1200 டன் மாட்டு சாணம் தேவைப்பட்டுச்சு. 1200 டன் நாங்கள் போக போக தான் அது 1200 டன்ன்றது எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. 1200 டன் எவ்வளோ பெருசுன்றது. கிட்டத்தட்ட கடலூர் பாண்டியில் இருக்க எல்லா மாட்டு தொழுகைகளுக்கும் நான் போய் கேட்டிருக்கேன். ஒரு 100 கிலோ கிடைக்குமா, 10 ஒரு டன் கிடைக்குமா, 2 டன் கிடைக்குமா, கோஷாலாஸு கும்பகோணத்தில் இருக்க கோஷாலா, பாண்டிச்சேரியில் இருக்க கோஷாலா அப்படின்னு எல்லா கோஷாலாஸ்க்கு மாட்டு பண்ணைகளுக்கு நான் வந்து போய் மாட்டு சாணத்தை சேகரிக்க ரொம்ப கஷ்டமாச்சு. சேகரிக்கிற பிரச்சனை இல்லை, அதை சேகரித்து நான் என்னோட ஃபேக்ட்ரி முன்னாடி நான் ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது ஊர்க்காரங்க என்ன இவ்வளோ சாணி என்னையா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 சரி, சாணியை உற்பத்தி பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு தேவையான இதை கொண்டு வரது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. எவ்வளோ தினமும் 60 டன் மக்கும் குப்பையை நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க? மரவள்ளிக்கிழங்கு வேஸ்ட்டு, மாட்டு சாணம், கோழி எரு, அது நிறைய அந்த கோழி பண்ணைகள்லேருந்து கொண்டு வர்றது, சுகர் கேன் ப்ரெஸ்மெண்ட், இதெல்லாம் கொண்டு வந்து அதை நடத்துறதுன்றது மிக கடினமாகவே இருந்துச்சு எனக்கு. எங்கடா ஏதாவது ஒரு வேஸ்ட் கிடைக்குமா, ஏதாவது வந்து ஒரு மாட்டு எலும்புலேருந்து உற்பத்தி பண்ணுற அந்த தண்ணி, அது எல்லாத்தையும் நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை கொண்டு போய் சேல் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்றைக்குமே ஃபஸ்ட்டு வந்து இது புது வகையான கேஸ், யாருமே வந்து சிஎன்ஜியில் ஃபேக்ட்ரியே ஓட்டுறது கிடையாது. இந்த மாதிரி கேஸை கொண்டு போய் ஃபேக்ட்ரிஸ் கொடுக்கறதுக்கு கடலூர் சிப்காட்டில் மட்டுமே இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரி, சிப்காட்டில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரீஸும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் நான் ஏறி இறங்கியிருக்கேன். என்னோட கார்டை கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து சிஎன்ஜி உற்பத்தி பண்ணுறேன், உங்களோட ஃபர்னேஸ் பர்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் சிஎன்ஜியாக மாற்றிக்கிங்கன்னு ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் நான் ஏறி இறங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து விறகு கட்டைகளை தான் அவங்களோட பர்னருக்கு யூஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து கண்டிப்பாக அது வந்து சீப் காஸ்ட்டு, ரொம்ப வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது, சீப் காஸ்ட்டு. சிஎன்ஜி வந்து புது வகையான டெக்னாலஜி, அது வந்து கரெக்டாக நீங்கள் கொடுப்பீங்களா நிறைய சந்தேகங்கள் இருந்தாலுமே இன்றைக்குமே மக்கள் வந்து நிறைய வந்து விறகு கட்டைகள், உட் பிரிக்கெட்ஸ், உட் சிப்ஸ் தான் வந்து அவங்களோட ஃபர்னேஸ்க்கும் பர்னருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறாங்களோ, டீசல், பெட்ரோல் அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ கெலரிஃபிக் வேல்யூ தேவைப்படுறது கண்டிப்பாக சிஎன்ஜி தான் கண்டிப்பான ஒரு மாற்றாக இருக்குது. ஸோ ஓகே, இது 2வது. சரி, வெஹிக்கிள்ஸ் பங்க்ஸுக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2021 கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு வண்டி, ஒரு ஆட்டோ கூட சிஎன்ஜியில் ஓடல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 வண்டிகளுக்கு மேலே வந்து சிஎன்ஜியில் வந்து கடலூர் பாண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 பஸ்ஸுக்கு மேலே வந்து கடலூர் பாண்டி ரீஜனில் வந்து சிஎன்ஜிக்கு நாங்கள் மாட்டிருக்கோம். இது 3வது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, சரி
60 டன் போடுறீங்க, 60 டன்னில் பார்த்தீங்கன்னா 3000 கிலோ கேஸ் வைக்கும். மீதி இருக்க 57 டன் என்ன ஆகும்? உரமாக வெளியே வரும். அவ்வளோ உரத்தை எய்தர் நீங்கள் விற்கணும், இல்லை என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்லரி என்ன பண்ணுவீங்க? ஒரு லிட்ரு 1 ரூபா, லிட்ரு 10 பைசாக்கு வந்து விவசாயிகள் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த உரத்தை நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் கொண்டு வந்தோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம். ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வந்து போய் நான் விவசாயிங்கிட்ட இதை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு. ஏன்னா 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா யூரியா, டிஏபி, பொட்டாஷ். இயற்கை விவசாயத்தை பற்றி அதிகமான விழிப்புணர்வு இருந்தாலும் தமிழ்நாடு வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு முன்னோடி மாதிரி தான் தமிழ்நாடு இருந்தாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், மண்புழு உரங்கள் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. பயோ கம்போஸ்டோட உண்மையான வேல்யூ, அதோட பவரை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நர்சரியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா நர்சரிக்கும் நான் ஏறி இறங்கியிருக்கேன். 2020 பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான உரங்கள் வெளியே வர ஆரம்பிச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா யூரியா, டிஏபி, பொட்டாஷ் இதுக்கான டிமாண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. மக்கள் அது பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு என்னதான் முன்னோடியான இயற்கை விவசாய மாநிலமாக இருந்தாலுமே இன்னுமே யூரியா, டிஏபி, பொட்டாஷ் யூஸ் பண்ணுற மக்கள், சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற மக்கள் தான், விவசாயிகள் தான் வந்து அதிகம். வெறும் 5% விவசாயிகள், 5-10% விவசாயிகள்லாம் இயற்கை விவசாயத்தை வந்து தேர்ந்தெடுக்காங்க. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா லாபகரம். உண்மையாலுமே நம்ம கொடுக்குற இயற்கை உரங்கள், இப்போ இயற்கை உரங்கள் அப்படின்ற போது மக்களோட மேஜர் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், மண்புழு உரங்கள் இதுதான் இருந்துச்சு தவிர மக்கள் வந்து அதுக்கான சயின்டிஃபிக்காக வந்து இயற்கை விவசாயத்தை அணுகலைன்றது என்னோட ஒப்பீனியன். இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே லாபம் போட்ட காசு வந்து அவங்களுக்கு வந்து லாபகரமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மக்கள், விவசாயிகள் வந்து இயற்கை உரக்கு மாற பண்ணுவாங்க. என்னோட உரங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து மக்கள்கிட்ட இந்த உரங்களோட மகிமையை பற்றி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை யூரியா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 50% வந்து தழைச்சத்து இருக்கும். அதாவது ஒரு கிலோ மூட்டை வந்து 50 கிலோன்னு வச்சுக்கோங்க, 45 கிலோ இப்போ யூரியா கொடுத்துட்டு இருக்காங்க. 50 கிலோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோவில் 25 கிலோ. ஒரு மூட்டையில் யூரியாவிலேருந்து கிடைக்க போகிறது 25 கிலோ தழைச்சத்து, அதாவது நைட்ரஜன். மண்ணுக்கு நைட்ரஜன் தேவை, தழை, மணி, சாம்பல் சத்து, NPK மூணுமே வந்து மண்ணுக்கு தேவை. சாம்பல் சத்துக்கு வந்து பொட்டாசியம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம உரத்தில் பார்த்தீங்கன்னா தழை சத்து இருக்கு, மணிச்சத்து இருக்கு, சாம்பல் சத்து இருக்கு. அதாவது ஒரு மூட்டை யூரியாவில் இருக்க 25 கிலோ தழைச்சத்தை நம்ம வந்து 6 மூட்டை போட்டால் போதும். 6லேருந்து 7 மூட்டை போட்டால் ஒரு மூட்டை யூரியாவை நீங்கள் பண்ணிப்பீங்க. ஒரு மூட்டை டிஏபியில் இருக்க மணிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மூட்டை போட்டால் போதும். அதாவது ஒரு 6 மூட்டையிலேருந்து 7 மூட்டை மக்கும் குப்பைகளை நீங்கள் போட்டிங்கனாலே நீங்கள் வந்து இந்த டிஏபி, யூரியா, பாஸ்பேட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கலாம். இது ஒன்று. ஸோ தழை, மணி, சாம்பல் சத்து மட்டும் ஒரு மண்ணுக்கு போதுமா, ஒரு பயிர்களுக்கு போதுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன், கரிமச்சத்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஒரு மண்ணுக்கு. கரிமச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன், நம்ம உடம்புமே அதிகமாக கார்பனால் உருவானது தான். ஆனால் இப்போ மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கரிமச்சத்தை மண்ணுக்கு கொடுக்குறோமா பார்த்தீங்கன்னா கிடையாது. கார்பன் எங்கேயாவது நீங்கள் உரத்தில் சின்ற விஷயத்தை பார்க்குறீங்களான்ற பாருங்க. N கொடுக்குறோங்க, P கொடுக்குறாங்க, K கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே தவிர்த்து சி கார்பனை மண்ணுக்கு கொடுக்குறாங்களான்றது கிடையாது. 1960க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கரிமச்சத்து ஆர்கானிக் கார்பனோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 5%. 5% இருந்த மண்ணில் இருந்த அந்த கரிமச்சத்தை நம்ம எவ்வளோ குறைச்சிருக்கோம் தெரியுமா? 0.5% குறைச்சிருக்கோம். அடுத்த இன்னும் 10 வருஷத்துல கரிமச்சத்துன்றதே மண்ணுக்கு இல்லாமல் போயிடும். ஏதாவது மாட்டு சாணம், ஆட்டுப்புழுக்க போட்டால் கிடைக்கிற கரிமச்சத்து தானே தவிர கரிமச்சத்து ஆர்கானிக் கார்பன் கிடைக்காது. ஆர்கானிக் கார்பன் கிடைக்கல என்ன பயிர் நல்லா வளருது இல்லை? கிடையாதுங்க, அப்படி கிடையாது. ஹெல்த்தியான பிளான்ட் வந்து கரிமச்சத்துனால தான் வரும். வெறும் நீங்கள் வந்து போட்டு ஹைட்டாக வளருது, ஹைபிரிட்ல வந்து சைஸ் வருதுன்றது அது வந்து வளர்ச்சி கிடையாது, அது ஒரு நோய். ஒரு கால் 2 காலம் வளர்ந்தாதான் அது வந்து வளர்ச்சி. ஸோ நம்ம வந்து கரெக்டான கரிமச்சத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கம்போஸ்ட், எதர் வந்து இந்த மாதிரி பயோ கம்போஸ்ட், பயோகேஸ் கோபர்லேருந்து வர ப்ராப்பரான மக்கக்கூடிய பயோ கம்போஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு வெர்மி கம்போஸ்ட்டோ போடுறது கண்டிப்பாக அவசியம். காசும் கம்மி, உங்களுக்கு இது தரமான பொருட்களும் கிடைக்கும். முக்கியமான பார்த்தீங்கன்னா உங்களோட காய்களோட கலர்லேயே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. என்கிட்ட ஒரு பூ வியாபாரி வாங்குவார், ஆனால் நான் இன்னைக்கு வந்து அந்த காக்கட்டானையும் ரோஸையும் நான் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு கிடைக்கிற ரேட்டு யூரியா போட்டு அவனுக்கு கொண்டு வரதோட எனக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். பார்க்கும்போது கலர்லேயே டிஃப்ரென்ஸ் வருதுண்ணே அப்படின்னு சொல்லுவார். ஸோ உண்மையான வளர்ச்சி வந்து ஆர்கானிக்காகவும் இருக்கணும், லாபகரமாகவும் இருக்கணும். சும்மா நான் ஆர்கானிக்கில் பண்ணுறேன்னு லாபகரம் இல்லாமல் பண்ணுறது எந்த வகையிலுமே எதுவுமே சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு கடவுள் வேண்டது கூட லாபம் இல்லாமல் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ லாபம் இருக்கணும், அது வந்து விவசாயம் வந்து இது வரும். ஸோ நம்ம கேஸை பற்றி பார்த்தோம், உரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து இந்த பயோகேஸ் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் என்னன்றதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி.